உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு வித்தியாசமான ஒரு கதம்ப பக்கோடா செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கோஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கேரட்டு அதையும் இதே போல் நீல வாக்கில் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். கேரட் வந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நீல வாக்கில் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் பொடியாக நீல வாக்கில் அதுவும் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம், சின்ன ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம மிக்சியில் நுணுக்கி வச்சுக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பஜ்ஜி மாவு மாதிரி கரைக்காமல் 1 கப்பு கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நான் கலந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இதை கரைக்கக்கூடாது. நம்ம காய் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கணும். முதல்ல ஒரு பவுலில் நம்ம இந்த கேரட்டை போட்டுக்குவோம். வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு. இது கோஸ் வெறுமனே உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி இந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக பச்சை மிளகாய், இந்த இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் இது பொடி பண்ணுது, கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்குவோம். அடுத்ததாக இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கணும். ஏன்னா பகோடான்றதுனால கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு போடணும், அதுக்காக தான். காய்கறிலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அந்த எண்ணெய் சூடேறினதும் இப்போ இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பகோடா மாதிரி போட்டுக்கணும். உருண்டையாக போடக்கூடாது, கிள்ளை மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி பீஸாக போட்டுக்கணும். இது உருண்டையாக போட்டுறக்கூடாது, பக்கோடா மாதிரி அழகாக போட்டுடணும். இது நல்லா வேகட்டும். மொறுமொறுன்னு வெந்தற்பாடு நம்ம திருப்பி போடுவோம். நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம அள்ளிடலாம். அருமையான ஹெல்த்தியான கதம்ப பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு கூட. ஈவினிங் ஸ்நாக்ஸாக காஃபி டீயோடு நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் கட்டாயமாக இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.